வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜேவின் சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக ஆம்புலன்ஸ் அரசியல் அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்கு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருப்பாங்க மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி. அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ பரிசு அரசியல், ஜாதி அரசியல், நாற்காலி அரசியல், இது கூட இப்போ ஆம்புலன்ஸும் சேர்ந்துருச்சோ? ஆம்புலன்ஸை வச்சு அரசியல் பண்ண முடியுமா? எதை வச்சு வேணாலும் அரசியல் பண்ணலாம் மேடம். அதை நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். 67 திமுக ஜெயித்ததுக்கு காங்கிரஸ் தோற்றதுக்கு ஒரு காரணம் பக்தவச்சலம் வாய விட்டார். அரிசி கிடைக்கல, பெரிய அரிசி பஞ்சம், எளிய சாப்பிடுங்கன்னு சொன்னார். மேன் ஹானஸ்ட்லி செட் இட். ஹி டிடன்ட் மீன் எனிதிங், பட் தட் ஒன் ப்ரொஜெக்டட் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அதனால் அரசியல் எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் அப்படின்றது திமுக கை கொடுக்குமா மேடம்? இதை நான் முதல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் கூப்பிட்ருக்க நபர் ஆம்புலன்ஸை பற்றி ஏதாவது கன்சர்ன் உண்டான்னு மக்களுக்கு தெரியணும். ரோட்டில் ஆம்புலன்ஸ் பார்க்குறோம் அல்ல. ஒரு பெரிய மேஜர் ரோடு ஆக்சிடெண்ட்டில் நான் தான் கார் ஓட்டினேன். கள்ளக்குறிச்சிக்கிட்ட முன்னாடி துண்டு துண்டாக ஆயிடுச்சு என் பாடி. இப்பயும் எல்லாம் ஸ்க்ரூ போட்டு ஒட்ட வச்சுருக்குது. இது கம்ப்ளீட்டாக. என்னுடைய மாமியார் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆன் த ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. நான், என்னுடைய மனைவி கழுத்து ஒடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. என்னுடைய அம்மா 3 பேரை கொண்டாந்து அப்போலோவில் அட்மிட் பண்ணி ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜும் நின்று, அன்றைக்கு இருந்த ஹோம் செக்ரட்டரி திருமதி மாலதி என்னுடைய பர்சனல் ஃப்ரெண்ட், சீஃப் செக்ரட்டரியாக இறந்துட்டாங்க. அவங்க CK காந்திராஜ்னு ஒரு IPS ஆஃபீஸர், IG. என்ன பண்ணுவியோ கொண்டான்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து எங்கள் அம்மா அப்போலோவில் இறந்துட்டாங்க. துண்டு 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 துண்டாக இருந்துச்சு. அதனால் என்னை ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தாங்க. அப்போ 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. செல்வி ஜெயலலிதா நான் ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்த ஸ்பாட்டுக்கு 5 கிலோமீட்டரில் பப்ளிக் மீட்டிங். ஆயிரக்கணக்கான லாரியில் ADMK தொண்டர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் என் வண்டி எங்கள் 3 பேர் எதிர்த்து சென்னை வரணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அதனால் அதற்கு பிறகும் ஒரு 3 முறை உயிருக்கு போராடுகிற ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் என் மனைவி பக்கத்தில் உட்காந்து, என் மனைவி பிழைச்சிக்கிட்டார். கழுத்து தான் ஒடிஞ்சு போச்சு. அழுதுகிட்டே வருவார். அதனால் ஹாஸ்பிட்டலுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச ஒருத்தனை தான் நீங்கள் உங்களை அறியாமல் கூப்பிட்ருக்குறீங்க. ஒன்று, EPS நடந்துக்கிட்டது சரியாக தப்பான்னா நான் மனப்பூர்வமாக தப்பில்லைன்னு கருதுகிறேன். ஆம்புலன்ஸோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும்? 100% எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் உட்காந்து முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வரணும்? 250 கிலோமீட்டர் வரணும் ரோட்டில். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன், நான் அடிப்பட்ட இடத்துல பக்கத்தில் செல்வி ஜெயலலிதா மீட்டிங், அவங்க ஆப்போசிஷன் DMK கவர்மெண்ட் அப்போ கொண்டு வர்றாங்க என்ன. அதனால் இதை தாண்டி தான் எனக்கு அது தெரியும். அதாவது அதற்கு பிறகும் ஒரு 3-4 முறை நான் இதே ஆம்புலன்ஸில் கொண்டு போய் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். மற்றதெல்லாம் என்னை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும், வேண்டாம். இப்போ இவங்க எடுத்து பண்ணினது நான் என்ன நினைக்கிறேன்னா EPSக்கு நல்லது பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். முடிந்தால் ஒரு 30 முறை ஆகிடுச்சு இதை மாதிரி ஆம்புலன்ஸ் யாரும் இல்லாமல், பேஷண்ட் இல்லாமல் போச்சுங்கிறாங்க. நான் எண்ணலை. ஒரு 5-6 தடவை நான் பார்த்தேன். குறைஞ்சது 7-8 தடவை 10 தடவை ஆயிடுச்சு இது மாதிரி வேறு ஊர்களில். ஏதாவது ஒன்று கூட நீங்கள் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஷோவில் இப்போ வேண்டாம். எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அவர்களை அறியாமல் மிகப்பெரிய நன்மையை அதிமுகவுக்கும் EPSக்கும் செய்திருக்கிறது திமுக ஆட்சின்னு தான் நான் கருதுகிறேன்.
தயவுசெய்து பாருங்கள் மேடம். அதில் ஒரு பழமொழி தமிழ்நாட்டில் கூட்டத்தை சொல்லக்குள்ள எள்ளை போட்டால் கீழே எண்ணெயாக போகும் அது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த அளவு இடைவெளி இல்லாமல் கூட்டம் இருக்கிறது. இங்கே ஒரு கேமராவை 10 அடி மேலே வச்சு எடுக்கலாம், 5 அடி கீழே வச்சு எடுக்கலாம், மரத்துலேருந்து இதெல்லாம் கூட்டத்தை காமிக்கும். கேப் இருந்தால் கூட கேப்பை காமிக்காது. இவர்கள் இந்த ஆம்புலன்ஸை விட்டதுனால தான் அதில் கேப்பே இல்லை, ஒருத்த மேலே ஒருத்தர் நிற்கிறான். அது மிகப்பெரிய நன்மையை அதிமுகவுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் திமுக அரசு செய்திருக்கிறது. இது இபிஎஸ் வேணும்னு பண்ணாரா இல்லை டிஎம்கே பிளான் பண்ணி செய்ததா இல்லை தற்செயலாக நிகழ்ந்ததா? பாசிபிள். 30 தடவை வேறு வேறு ஊர்களில் 10 தடவைன்னு கூட வச்சுக்கோங்க. இப்படி இயல்பாக நிகழ்வதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் தப்புனா போயிட்டு போட்டேன், என்ன செய்ய முடியும்? இல்லை. அதில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கிறேன். இபிஎஸ் அதை மாதிரி 3 நான் பார்த்தேன். 1 தான் நான் உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சிருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, அடிக்காதீங்கப்பா, நிறுத்துப்பா, அவர் பேரை மட்டும் கேட்டுங்கப்பா, நம்பரை பார்த்துட்டு விடுங்கப்பா அவரை. இது 3 நான் பார்த்தேன். நிறையா பார்த்தேன்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாது. இதை மாதிரி அவர் தடுத்தது. ஒரு மனிதன் எவ்வளவு தான் பொறுத்துக்குவாங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. இபிஎஸ் ஒன்றும் கடவுள் இல்லை, புத்தர்லாம் இல்லை. உங்களைப் போல் என்னைப் போல் மனிதர். இது அந்த கூட்டத்தில் ரொம்ப டைட்டாக நிற்கிது கூட்டம். எனக்கு அதில் கடவுள் மேலே சத்தியமாக அந்த கூட்டம் பொய்ன்னு நான் நம்பலை. அதை எனக்கு காமிச்சு கொடுத்தது திமுக சர்க்கார் தான். இது இல்லாமல் இருந்தால் நான் அதை ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். காசு கூட்டு வந்துருப்பாங்கப்பா தான் சொல்லியிருப்பேன் நானும் சேர்த்து. இபிஎஸ் ஆதரவாளருங்கிறது வேறு. பட் ஒரு விஷயத்தை அசஸ் பண்ணக்குள்ளே நான் தப்பு பண்ண விரும்ப மாட்டேன். ஆனால் அது இல்லைன்னு மக்களுக்கு இது காசுக்கு வந்த கூட்டம் அல்ல, அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல, ஆர்வத்தில் இபிஎஸ் பேச்சை கேட்க வந்த கூட்டம். நான் சொன்ன மாதிரி அப்படி மேலே ஒரு எள்ளு போட்டிங்கன்னா கீழே என்ன தான் இறங்கும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு காமிச்சு அடுத்த முதல்வர் இபிஎஸ்ன்னு ஒரு அறிமுகம் கொடுத்திருப்பது திமுக ஆட்சி. அவர்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் திமுகவோட இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் இபிஎஸ்க்கு தான் கை கொடுத்துருக்குன்னு சொல்றீங்களா? அப்போ சத்தியமாக நான் நம்புகிறேன். மற்றவங்க நான் அதுக்கு தான் நான் விளக்கம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதில் நீங்கள் எதையுமே எப்படி பார்க்குறீங்க, எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்கிறது தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்தில் வர்றப்போ அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே கூட்டத்தில் சொல்கிறப்போ அடுத்த முறை இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரே ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக நான் அதுவும் பார்த்தேன் மேடம். இப்போ நான் அது வந்துடுறேன். அதில் அதுக்கு முதல்ல சில விஷயத்தை விளக்கிட்டு நான் வர்றேன். இது கிட்டத்தட்ட ஒரு பிஹெச்டி ஸ்டடி மாதிரி பண்ணினேன். ஏன்னா ஒருத்தர் அனாவசியமாக டிஃபெண்ட் பண்ண வேண்டியதோ, திட்டுறதோ, குறை சொல்கிறதோ, கடுமையாக விமர்சிக்கிறதோ என் வயசில் நியாயம் அல்ல. பாருங்கள், நான் பிறந்து வளர்ந்தது கும்பகோணம். 500 மீட்டருக்கு ஒரு உலக புகழ்பெற்ற கோவில். காஞ்சிபுரம் மாதிரி, காஞ்சிபுரத்தை விட பெருசு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோயில்லையும் 3 திருவிழா. ஆம்புலன்ஸ்லாம் பக்கமே போக முடியாது, சுற்றித்தான் வரணும். ஒரே நாளில் 4 கோவிலில் 3 கோவிலில் இருக்கும் ஆம்புலன்ஸு. அவங்களுக்கு ஆம்புலன்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் 10 விதமாக கொடுத்துருக்காங்க. நான் வெரிஃபை பண்ணிட்டேன். எங்கேயாவது ரோட்டில் தார் போடுவாங்க, 1/2 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு தார் போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ரோலர் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு 20 பேர் வேலை செய்வாங்க. பக்கம் போகக்கூடாது, தார் போட்டா. புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. நீங்கள் யார் வேணால் வெரிஃபை பண்ணி இல்லைன்னு சொல்லுங்கள். ரிலிஜியஸ் ப்ரொசஷன் போனால் மாற்று ரூட் எடுத்து நீ போ. கோயிலில் சாமி தூக்கிட்டு போவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் இடத்தையே சொல்கிறேன்,
அரும்பாக்கத்தில் பாஞ்சாலியம்மன் கோவில்னு பூந்தமல்லிகை ரோடில் இருக்குது. எனக்கு அந்த பகுதி ஒரு 45 வருஷமாக தெரிஞ்ச பகுதி. ஜூன் மாதம் தேதி எனக்கு ஞாபகம் இல்லை, தீமிதி நடக்கும். பூந்தமல்லிகை ரோடு நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணிடுவான். வழி அங்கே தான் தீமிதியே, கோயில் மெயின் ரோட்டில் தீமிதி அங்கே தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இதை மாதிரி தீப்பற்றி எரியுமானால் அந்த பகுதிக்கு போகக்கூடாது ஆம்புலன்ஸ். ஒரு 2 வீடு எரியுதா 3 வீடு எரியுதா அந்த புகையோடு வரக்குள்ள அது பக்கம் போகக்கூடாது, நீ சுற்றி போகணும். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர், தஞ்சாவூர் இப்போ 5 டிஸ்ட்ரிக்ட்டு. கடலூர்லெல்லாம் அறுப்பறுத்து அந்த கதிரை ரோட்டில் போட்டுருவான். வண்டி ஏறி 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 தான் கதிர் அடிக்கிறது, செலவு பண்ணி கதிர் அடிக்க மாட்டான். 5 டிஸ்ட்ரிக்டில் குறைஞ்சது எனக்கு தெரியும். அங்கே அது இந்த டயரில் மாட்டிக்கும். என் கார்லேயே மாட்டியிருக்கு. அப்புறம் அதை ஓரங்கட்டி எடுக்கணும். அது மாதிரி இருந்தால் 5 கிலோமீட்டர்லாம் அது மாதிரி போட்டிருப்பான் மேடம். பஸ்ஸு போய் 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 தான் அதை பண்ணாத. அரசியல் கட்சி கூட்டங்கள் நடந்து எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும் எவனோ ஒரு விடலை பைய அரலூசு. இப்போ டெல்லியில் ஒரு சிஎம்மை, லேடி சிஎம்மை தாக்குனாங்களே, அவன் அரசியல் வாயிலாம் கிடையாது, ஏதோ நாயின்னு ஒரு காரணம் சொல்கிறான், இருக்கலாம். அதை மாதிரி இதை நின்றுச்சுன்னா பேஷண்ட் ஏதாவது ஆகிடுவான். பொறுப்பு நம்ம எடுத்துக்கணும், போகாத அந்த பக்கம். ஒரு 10 கொடுத்துருக்காங்க, அதை மாதிரி எல்லா ஆம்புலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் அங்கே போக சொன்னதே காவல்துறை தான் போக சொன்னாங்க அப்படின்னு அந்த ஆம்புலன்ஸ். அதனால தான் திமுக அரசு சொன்னிச்சுன்னு நான் சொல்கிறேன். கரெக்ட், உண்மை மேடம். அதனால் மேடம் தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 80% எனக்கு தெரியும் மேடம். தமிழ்நாட்டினுடைய அமைப்பு எப்படின்னா, கிட்டத்தட்ட ரோடுகள் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ எங்கேயாவது சில கிராமங்களில் இல்லாமல் இருக்கலாம், மண் ரோடு இருக்கலாம். ஆனால் எங்கே ரோடு நீங்கள் அடைச்சிட்டாலும் இப்படி போய் இப்படி வெளியே வந்துடலாம். அந்த ஒரு 500 மீட்ரு 300 மீட்ரு இதை அவாய்ட் பண்ணி உள்ளே போய் உள் ரோட்டில் வந்து ஒரு தமிழ் பானா மாதிரி கற்பனை பண்ணிங்க. திருப்பி மெயின் ரோடு இந்த கூட்டத்தை தாண்டியோ இல்லை தீப்பிடிச்ச இடத்த தாண்டியோ ஊர்வலம் போகிற இடத்த தாண்டியோ போலீஸ் லத்தி சார்ஜ் எடுத்து நடந்தால் போகாதுன்னு அந்த இடத்துக்கு. இப்படி ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. சரி, 63 சென்னையில் ஒன்று நடக்கும். ஆழ்வார்பேட்டையிலிருந்து திருவான்மியூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். 63 உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ரொம்ப பாப்புலர். 63 ஒரு ஃபெஸ்டிவல். அந்த பக்கமே வண்டி போக முடியாது. இவங்க திருமதி கனிமொழி அவங்க ஒரு 3-4 வருஷம் பண்ணாங்க. சென்னை திருவிழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அங்கே கம்ப்ளீட் எந்த வாகனமும் வரக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். எந்த ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் ரோடே வரக்கூடாது, வண்டி வரக்கூடாது. இந்த 2020 கூட கனிமொழி சொன்னது இப்போ நியூஸ் பேப்பர். அது வந்து அவங்க பேசுனது. மேடம் 18/12/2020 நினைவு சரியாக இருக்குமானால் அது அவங்க பொலிட்டிக்கல் மீட்டிங். ஒரு வேனில் இருந்து நடு ரோட்டில் பேசுகிறாங்க, ஆம்புலன்ஸ் வருது, வழிவிட மாட்டேங்கிறாங்க. இத்தகைய அவங்க அப்போசிஷன் அன்னைக்கு ரூலிங் பார்ட்டி கூட இல்லை. அது டிஎம்கே பிளட்லேயே இருக்கும் போல் இருக்கு. ஆம்புலன்ஸ் வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு இறங்கி பக்கத்தில் ஒன்வே இருக்குது, அதில் போகணும்னு சொல்கிறாங்க. தினமலர் பத்திரிகையில் வந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் இது இப்போ உங்க இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் எடுத்ததுனால பழசெல்லாம் வெளியே வந்து அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆயிடுச்சோ. உணர்ச்சி வசப்படுகிறவன் ஆம்புலன்ஸ் இப்படி பண்ணிட்டு அடிச்சிட்டாங்களா அவரேன் படலாம். சிந்திக்கிறவன் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஜனத்தொகையில் எப்போதுமே இருக்கும். 3ஆம் கிளாஸ் படித்த மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பான், ஐஏஎஸ் ஆஃபீஸர் முட்டாளாக இருப்பான். அதனால் இதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, ஐயோ ஆப்ரேஷன் அடிக்க சொன்னாரா அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க.
நான் மறுக்கலை. ஆனா இந்த பரப்புரை திமுக எப்படி பரப்புரை பண்றாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவரே அடிச்சுட்டாங்க, கூட உதவியாளுக்கு போன அந்த கர்ப்பிணி பெண்ணையும் அடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு பரப்புரையை எடுக்கிறாங்க இல்லையா? அவங்க அடித்த மாதிரி ஏதாவது வீடியோ எங்கேயாவது காமிச்சிருந்தாங்கன்னா அது நியாயமான நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அவர் இபிஎஸ் அடின்னு சொல்லலை, ஒரு பயம் வைக்கிறதுக்கு சொன்னார். அடுத்து யாருமே இல்லாமே அதை நியாயப்படுத்துறீங்களா அவர் சொன்னதை? 100% நியாயப்படுத்துகிறேன் மேடம். எல்லாத்துக்கும் ஒரு டாலரன்ஸ் இருக்குது. ஒரு மீட்டிங்கு குறைஞ்சது 20,000 பேர்லேருந்து 50,000 பேர் நிற்கிறான். நான் ஏடிஎம்கெல்லாம் இல்லை, தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பார்வையாளராக ஒரு தடவை 2 தடவை 3 தடவை இதே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாருன்னா அடிக்காதீங்க பாடிங்க நானே கேட்பேனே, அந்த தலைவன் தானேயா அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கே தலைவன்? இதுதான் இயல்பு. அவர் ராம பக்தர். ரொம்ப பேருக்கு தெரியாது ராமர் இப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணார்னு. இந்துக்களுக்கு தெரியாது. நாம் படிச்சிருக்கிற ராமாயணம்லாம் கால்ரகா ராமாயணம் தான் படிச்சிருக்கிறோம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அடித்தார். யார் வேணால் என்னை சேலஞ்ச் பண்ணட்டும், நான் சொல்கிறதுக்கு என் மேலே வழக்கு போடட்டும். ராமரை பற்றி பொய் சொன்னார். ராமர் ஆதரவாளர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. எந்த கட்சிங்கிறது நான் உள்ளே போகலை. இது இருக்கா இல்லையான்னு கேளுங்க. ராமாயணத்தில் இருக்குது. என்ன இருக்குது? ராமனுடைய மனைவி சீதையை ராவணன் லங்கைக்கு தூக்கிட்டு போயிட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. திஸ் பார்ட் ஆஃப் இட் இஸ் பாப்புலர். இவர் போகிறாரு, கடலை தாண்டினா தான் அங்கே போக முடியும். ராமன் ஊருக்கு போகணுன்னா அவர் கடலை தாண்டி போகணும். குரங்குகளும் கரடிகளும் அதுதான் சுக்ரீவன் கூட போனது. எல்லாம் இறங்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தர் கையை பிசைகிறாங்க. ராமன் சொல்கிறான், இருங்க 2 நாள் அதே ராமாயணத்தில் இருக்கு. உட்காந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் வேண்டிக்கிறான். சமுத்திரராஜா என் மனைவி தூக்கிட்டு போயிட்டான், நான் போய்த்தான் ஆகணும், அங்கே கடந்து போகணும், உன்னை கடந்து சமுத்திரத்தை கடந்து போகணும். 2 நாள் அன்னம் ஆகாரம் இல்லாமல் அழுதும் தொழுதும் ராமன் கடற்கரையிலே வேண்டிக் கொள்ளுகிறான். ஒன்றும் நடக்கலை. எந்திரிச்சான் ராமன். இவர் சொன்னார்ல அடுத்த தடவை நீ போவேன்னு. ராமன் தான் அதுக்கு வழிகாட்டினது. ஏன்னா ஓப்பன் சேலஞ்ச், யார் வேணால் எனக்கு சொல்லட்டும். ராமாயணம் படிக்காதவன் பேசுவான், நான் படித்தவன். பில்லை வாங்கி பின்னு 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 பின்னுன்னு பின்னுறான் கடலை. சுனாமி மாதிரி அலைகள். கை ஊப்பிக்கிட்டு அழுதுகிட்டே வர்றான் சமுத்திரராஜா. என்ன இப்படி அடிக்கிறியே, நீ வில்லாளி, உனக்கு பவர் இருக்கு, அதுக்காக என்ன அடிக்கணுமா? ஏப்பா நான் உன்னை அடிக்கிறேன், இப்போ வலிக்குதுன்னு கத்துது இல்லை, நான் போகணும்னு இல்லை இல்லை, நீ தான் ராமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இவ்வளோ பெரிய கடல். அவன் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நுட்பமான விஷயம் சொல்கிறேன். லட்சக்கணக்கான கடல் வாழ் உயிரினங்கள் நான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறேன். நீ அடிப்பேன்னு பயந்து நான் ஒரு வாக்கியாலா மாதிரி உனக்கு நடக்க விட முடியுமாடா? அடிக்கு பயந்து நான் அதை செய்ய முடியுமாடா? முடியாதுடா. ராமன் சொல்கிறான், சரி நான் போகணும், எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. நான் பேசுகிற இடத்துல 30 வேணை விட்றான், வெட்டி வேணை ஆம்புலன்ஸை. இவர் சொன்னது தான், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அவன் சொல்கிறான், ரொம்ப ரைட்டரா, மலைப்பாறைகளையும் பெரும் மலைகளையும் பெயர்த்து எடுத்து வந்து போடு, நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். என்னுடைய வேகம் காரணமாக அடித்து கொண்டு போகாமல் நீ எங்கே போடுகிறாயோ அங்கேயே அது நிற்பதற்கான உதவியை நான் செய்கிறேன் ராமா. அதுதான் ஒரு பாலமாக போயிடும், ஏறிப்போ. ராமன் கேட்டான், ஏண்டா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவலேன்னு சொல்கிறாங்களடா, 2 நாள் நான் சாப்பிடாம
உட்காந்து உன்னை வேண்டிக்கிட்டனடா. அப்போ இதே யோசனை சொன்னியாடா என்கிட்ட நீ? இதே கடல் தான், அப்பயும் இந்த கடல்லாம் உண்டு. நீ என்ன சொல்லியிருக்கணும்ப்பா ராமா, இரு கொண்டாந்து போடு, நான் அடிச்சுக்கிட்டு போகாமப்பா. எப்போ சொல்கிற? என்கிட்ட அடி வாங்கி ரத்தம் சொட்டின பிறகு சொல்கிற. எனவே இது ராமர் காட்டிய வழி. அதைத்தான் இபிஎஸ் ஃபாலோ பண்ணார். அவருக்கு வேறு வழி இல்லைன்னு நான் உணர்கிறேன். இல்லை, இதுக்கு அமைச்சர் மாசு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு, பொதுமக்கள் போகிற இடத்துல ஆம்புலன்ஸ் போகிற ரோட்டில் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ்க்கு வழி விடலை அப்படின்னு சொல்கிறது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விளக்கம் சரியானதா? அவர் எல்லாவற்றிலையுமே கிட்னிலையும் அப்படி தான் சொன்னார், முறைகேடான்னு. மருந்து இல்லைன்னு அந்த டாக்டர், ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்கிறான். டாக்டர் சொல்கிறது தப்பு. முதல் தவறு வக்கீலுக்கு படித்தவொடனே மருத்துவத்துறைக்கு மினிஸ்டராக போட்டது. நான் ரொம்ப பச்சையாக சொல்கிறேன். அவருக்கு மருத்துவத்தை பற்றி எந்த அனுபவமும் கிடையாது. அவர் என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாரும் பார்த்தோம். ஆம்புலன்ஸ் போகிற ரோட்டில் போகாமல் ஆகாய ரோட்லையா மீட்டிங் போடுவான் அவர் கட்சிக்காரன். பர்மிஷனோடு தானே போட்டார். ஒரு அரசாங்கத்தினுடைய பர்மிஷன், சுற்றி அதிகாரி நிற்கிறான். எல்லா இடங்களிலையும் ஒரு பானா மாறி. ஆனால் இவங்க என்ன இப்போ திமுக காரங்க என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோதான் பெரிய நீங்கள் அனுமதி வாங்கி கூட்டம் வச்சாலும் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக ஆம்புலன்ஸ் போகுது, அதுக்கு கூட அவங்களால வழி விட முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் ஒன்றும் இல்லை. ஒரு உண்மையை உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேம்மா. என்னுடைய வீடு திருவேற்காடில் இருக்குமா. ஹைகோர்ட்லேருந்து 21 கிலோமீட்டர் தினம் போயிட்டு வரேன்னா. காலையில் நான் வரக்குள்ளே ஒரு 10-15 ஆம்புலன்ஸ் போகும். 3 மணிக்கு கோர்ட்டை விட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் இல்லையா, 40லேருந்து 60 போகுது. டிரைவரை கேட்டேன், ஏன் வண்டி ஓடு, என்னையா அது தினம் இப்படி ஓடுது? அவன் சொல்கிறான், சார் இது பேஷண்ட்டை காப்பாற்ற போகலை, சத்தியமான உண்மை நான் சொல்லுவது. அவன் தான் எனக்கு ஆசான். கற்றுக் கொடுத்த பிறகு நான் கேட்டேன், என்னையா இதுன்ட்டு. அவன் சொல்கிறான், அருமையான பாயிண்ட் சார், இதெல்லாம் பேஷண்ட்டை காப்பாற்றலாம் போகலை, வைத்தியத்துக்கும் போகலை. மத்தியானம் போகிறது, 3 மணிக்கு போகிறது. சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்கள் ஒரு 50-60 ஹாஸ்பிட்டல் இருக்குது. தான் பேஷண்ட்டை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில், பேர் சொல்ல விரும்பலை, கொண்டு விட்டு டெஸ்ட் எடுக்கிறான். டெஸ்ட்டு ஒரு 3500 ரூபா அந்த ஹாஸ்பிட்டலில் வாங்கி இவனுக்கு 1500 ரூபா. இந்த சின்ன ஆஸ்பத்திரிக்கு யார் வேண்டுமானாலும் வெரிஃபை பண்ணிக்கலாம். எனவே ஒரு பேஷண்ட்டை கொண்டு எல்லா ஆம்புலன்ஸும் உயிரை காப்பாற்ற 100% இல்லவே இல்லை. நான் அடித்து சொல்கிறேன். நான் அந்த டிரைவர் தான் கற்றுக் கொடுத்தான் எனக்கு. அப்புறம் கேட்டால் மெடிக்கல் சைடில், ஆமாம் சார் எல்லா ஹாஸ்பிட்டலையும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. கரெக்ட், எனக்கே தெரியுது. அவனுக்கு ஒரு சரி, எப்படா வேக்கண்டாக போகிறான் ஒரு பேஷண்ட்டு? சார் 3 ட்ரிப்பு குறைஞ்சது ஒரு ஆம்புலன்ஸ் அடிக்கணும். இப்போ ஏங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அரும்பாக்கத்தில் இருக்குது, பேர் வேணாம் எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். அவன் கொண்டு விட்டுட்டு வந்துடுவான், ஒரு சொந்தக்காரனை இறக்கிவிட்டு வந்துடுவான். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தாண்டி இடம் புரிஞ்சிடும், அதனால் வேண்டாம், பேர் சொல்கிறது மரியாதை இல்லை. இவன் அந்த பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் எடுக்க காட்டி அடுத்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகிறான். இதில் ஒரு ட்ரிப்பு வேக்கண்டாக தான் போகணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்லாம் ஏதோ அதிமுக காரங்க தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மன்னிப்பு கேட்டாங்களா? நாங்கள் இல்லைன்ட்டாங்களே. நாங்கள் இல்லைன்னு அவங்களே இவங்க ஏதோ அறிக்கை விட வச்சாங்க, மா சுப்பிரமணியம் அறிக்கை. அது அவங்க நாங்கள் இல்லை, அறிக்கை விடலை அப்படின்ட்டு. மேடம், அங்கே போலீஸ் இருந்திருந்தால் சுற்றி விட்டுருப்பாங்க. வேணும்னு 30 10 இருக்கலாம், எனக்கு தெரியாது. 30ன்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க, 10 20 நானே 5-6 பார்த்தேன். அது இப்போ அந்த கூட்டத்தில் இபிஎஸ் இப்படி ஒரு ட்ரிகர் ஆகி கூட சொல்லியிருந்திருக்கலாம், அடுத்து வந்தாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுனரே ஆம்புலன்ஸ்ல போகணும் அப்படின்னு. ஸோ அதனால அடுத்து வந்த கூட்டத்தில் வந்த ஆம்புலன்ஸ் வந்ததுல அதுலேயே ஆள் இல்லையா மேடம்? அப்படி ட்ரிகர் பண்ணியிருந்தாருந்தா அடுத்ததாவது அவன் புத்தி இருந்தா செய்தவனுக்கு யார்
கட்சியோ எவனோ ஃபோன் வந்தது, கூட்டத்துக்குள்ள தான் ஆட்கள் மயங்கிட்டாங்க. கரெக்ட் சொல்கிறாங்கல்ல, பேர் ஏதோ ஒரு பேர் கூட சொல்கிறாங்கல்ல, அந்த ஆள் எங்கே இருக்கார், அவரை ஏற்றிட்டாங்களா, அவர் கட்சி ஏடிஎம்கார் தான் வந்திருப்பாங்க, கம்யூனிஸ்ட்காரன் அங்கே வந்திருக்க மாட்டான்ல. அந்த ஆள் பேர் என்ன, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிகிட்டு போனாங்க, அவரு எந்த ஊருக்காரரு சொல்லலாம்ல. இது வரைக்கும் வரலையே. நானும் அதை பார்த்தேன். கரெக்டு. இங்கே அதாவது அவங்க தன்னை புத்திசாலின்னு காமிச்சிக்கிறதுக்காக வெளி பேஷண்ட் இல்லை, இங்கே உள்ள பேஷண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் மயக்கம் விழுந்து 2 பேர் செத்தே போயிட்டான் தாவைக்கா மாநாட்டில். 150 பேரை மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஏர் ஷோவில் கூட 5 பேர் இறந்து போனாங்க. ஆமாம், ஏடிஎம்கேல யாரும் எனக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க தெரியலை. அப்படியே அவங்க ஒரு பேர் வினோதமான ஒரு பேருன்னு சொல்கிறாங்க. அவரை காமிக்க சொல்லுங்கள், அவரை எந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்றிட்டு போனார்னு சொல்லுங்கள். அப்படி ஆட்களே இல்லை அப்படின்னா இவங்க பிளான் பண்ணி தான் திட்டமிட்டு தான் உள்ளே விட்டுருக்குறாங்களா? அப்போது திட்டமிட்டு முட்டாள்தனமாக காமிச்சதுனால இவ்வளவு கூட்டம் டைட்டாக வந்துச்சுங்கிறத அவங்களே மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அடுத்த ஆட்சி இபிஎஸ். இப்போ நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். இப்போ அவங்களே இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு தான் உள்ள வந்திருக்கு, மக்கள் கிட்ட இது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இது அவங்க திமுகவோட நேர்மை மேல படிஞ்ச ஒரு கரை இல்லையா? இது எப்படி களைய போறாங்க? மேடம், அரசியல்ல உங்களுக்கு கரைன்னெல்லாம் கிடையாது மேடம். அரசியல்ல ஜெயிச்சவன் புத்திசாலி அறிவாளி, தோத்தவன் முட்டாள், அவ்வளவுதான். இப்போ நீங்க இல்ல, எனக்கு என்ன கேள்வினா நீங்க சொன்ன மாதிரி இது மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, திட்டமிட்டு விடப்பட்டதான் அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இது திமுக மேல இருக்கிற ஒரு நேர்மைக்கான ஒரு கேள்வி இல்லையா இது மக்கள் கிட்ட? மேடம், இபிஎஸும் பேசியிருக்கிறாரு, நான் அன்னையிலேருந்து இதை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த கட்சியினுடைய தலைவர், இப்போ முதலமைச்சர், அசம்பிளியில் யாருமோ நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது, சமீபத்தில் இபிஎஸ் பேசியிருந்தார். அது நான் அன்னையிலேருந்து பார்த்து ஞாபகம் வச்சுருக்கேன். அசம்பிளியில் என்னை அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. எப்போ சொல்கிறாரு? அசம்பிளியிலேருந்து வெளியே வந்து சொன்னால் சட்டையெல்லாம் காமிச்சார், கிழிச்செல்லாம். காரில் ஏறி போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து காரில் திரும்பி வந்து பாருங்கள் சட்டையெல்லாம். அந்த கட்சியினுடைய தலைவரே அது களங்கம் கரைன்னு நினைக்காதப்ப தொண்டை எப்படி நினைப்பான்? ஆகா, நாமளும் இதை மாதிரி செய்தால் தான் அடுத்து எம்எல்ஏ ஆகலாம், அடித்து உடைச்சோம்னாங்கிற எண்ணம் வரும். அதுதான் வந்திருக்கு. தலைவர் எப்படியோ அது மாதிரி தான் கீழே இருக்கிற தொண்டர்களும் அப்படித்தானே இருக்க முடியும், வேற எப்படி இருக்க முடியும் உங்களுக்கு? அதனால இல்லை, இந்த ஒரு திட்டமிடல் எதுக்காக அப்படின்னா, இனிமேல் இந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி கோர்ட்ல இதுக்கு மேல இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண அனுமதி அளிக்க முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வாங்கலாம். அப்படி முடியவே முடியாது மேடம். என்ன போது ஒரு உயிரை மதிக்காம ஆம்புலன்ஸ் கூட வழி விட மாட்டேன்றாங்க. நீ பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. எல்லா நாளைக்கு பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லுவீங்களா? ரோட் ஷோ பிரைம் மினிஸ்டரும் கோயம்புத்தூரில் போனார், இவர் சிஎம் போகிறார் ரோட் ஷோ, சொல்லுவீங்களா? அவங்க போகிறப்பெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது இல்லையே. ஆமாங்க, வேணான்னு இது வேணும்னு பண்ணது. அங்கே பகச்சிக்க அவங்க சிஎம் பகச்சிக்க விரும்பலை. பிஎம் அவங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் வாழை ஆட்டலான்னு தெரியும், வாழை நறுக்கிடுவோம் ஒட்டன்னுட்டு அங்கே ஆட்டல. அதனால் அதை மாதிரிலாம் எந்த ஜட்ஜும் அப்படிலாம் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வழி இல்லை. ஆனால் நிறைய பேசுகிறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, ஏன்னா இவங்க இதுக்காக தான் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா மாசு சொல்கிறப்பவும் சொல்லியிருக்காரு இது தொடர்பாக வழக்கு தொடரப்படும் அப்படின்னு. வழக்கு இவங்க அடிச்சிட்டாங்கன்னு போடுற வழக்குங்கிறது வேறு, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த பொய் கேஸ் யார் மேலே வேணாலும் போடலாம். அவங்க இபிஎஸ் மேலே கூட போட்டிருக்கலாம், சொல்லி கொடுத்து அடிக்க சொன்னார். அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆகிடுவோம், அனுதாபம் தான் அதிகமாகணும். இதை மாதிரி கேஸு திமுக போட்டுச்சுன்னால் தள்ளுபடி ஆகிடும். அப்படி ஒரு போடும்னு நானும் நினைக்கல. அவ்வளவு முட்டாள்கள்னு நான் எதிர்பார்க்கல திமுகவில். இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் திமுகவை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. என்ன அவங்களோட எண்ணம்? இவ்வளவு கூட்டம் வந்துருச்சுன்னு காமிச்சிருச்சு. இவங்க எந்த லெவலுக்கும் போக தயாரா இருக்கிறாங்கிறதையும் காமிச்சிருச்சு. இவ்வளவு கூட்டம் கூடியிருக்குன்ற ஒரு பயத்தோட வெளிப்பாடாவும் எடுத்துக்கலாம் இல்லையா? இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு அப்படின்ற ஒரு பயத்தோட வெளிப்பாடாவும் இதை எடுத்துக்கலாமா? அவங்க அது
நிச்சயமா பயம், நடுக்கம், அச்சம். ஆனால் இது அந்த கூட்டத்தை வெளிக்கொண்டு வந்து காமிச்சிடுங்கிறத அவங்க உணரலை. வேற மாதிரி பாருங்களேன், இவர் 1, 2, 3 சொன்னார்ல, எப்பா இனிமே வராதப்பா. அப்போ போலீஸ் என்ன செய்திருக்கணும்? டிஜிபி, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், மினிஸ்டர் ஸ்டேட்டஸ், இசட் செக்யூரிட்டி இருக்கு அவருக்கு, அவரு கூப்பிட்டு எப்பா இனிமே அந்த பக்கம் விடாதீங்க, வந்தா சுற்றி அனுப்புங்க சொல்லியிருக்கணும் இல்லையா? அது சொல்லலைங்கிற ஒரே காரணத்தினாலேயே இது திமுக வேணும்னு செய்தது தோத்து போச்சு. ஓகே, நன்றி சார். திமுகவோட திட்டம் என்ன அப்படின்றத ரொம்ப விரிவாக சொல்லிட்டீங்க. நேரத்தை செலவிட்டு கண்ணுமிக்கிறேன். நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.